ஹாய், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி ரெஃப்ரெஷ்க்கு பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான் ரெடி பண்ணோம். லெமன் டீ ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லெமன் டீ தான் குடித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை கடையலான்னு சொல்லிட்டு ஸோ பசங்களுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து கீரை மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கலான்ற மாதிரி சிறுகீரை சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி பிளான் பண்ணுவோம் வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கணும் இப்படி ஷெட்யூல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷெட்யூல் பண்ணி வைப்போம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கீரைக்கு அதை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்கிப் ஆகிடும். ரொம்ப நாளாச்சு கீரை சாப்பிட்டு. அதனால் சிறுகீரை கிடைச்சது. ஸோ அதனால் சிறுகீரை வந்து வெறுமனே கீரை வச்சு கடைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பு போட்டும் கடைவாங்க. அது வந்து கொஞ்சம் அது வந்து அதிகமாக இருக்கும். இது கீரை வந்து நம்ம கடைஞ்ச உடனே கொஞ்சமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக காலி பண்ணிடலாம். நாளைக்கு வேறு சண்டே இல்லைங்களா, ஸோ நான்வெஜ் சாப்பிடுவோன்றதுனால இன்றைக்கி சீக்கிரமாக காலி பண்ணிடலான்ட்டு வெறுமனே வந்து கீரையை இது வந்து களியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த கீரையை வதக்கிட்டு இதை போட்டு சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டு கடையிறது ஒரு டிஷ்ஷு, இது போட்டு கடையலாம். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சிங்களா, அதனால் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். ஸோ கீரை கடையல் முடிஞ்சிடுச்சு. இதை ஜஸ்ட்டு தாளித்து வச்சிட்டோன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கான இதை தாளித்து போட்டுட்டேன். லெமன் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு கொடுத்துட்டேன். கீரைக்கு சைட் டிஷ் ஏதாவது செய்யணும் இல்லைங்களா, அது வீட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவரைக்காய் இருந்தது, சரி இது செய்யாமலே இருந்தது. அவரைக்காவும் கோஸும் இருந்தது. அதனால் அதை தனித்தனியாக வந்து கோஸை வெறுமனே தேங்காய் போட்டு தொட்டுக்க வச்சிட்டோம். அடுத்து அவரைக்காய் இருந்தது. அவரைக்காவை க்ளீன் பண்ணுறது நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஒரு சிலவங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ரெண்டுமே பிரிச்சுட்டு, ஏன்னா அது உள்ளே வந்து புழு இருக்கும் இல்லைங்களா, அதனால் க்ளீன் பண்ணுறோம். இது மாதிரி தூக்கி பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது கிளியராக உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்படி வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னாலே. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து வறுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கோஸை வந்து தேங்காய் துருவி தாளிச்சிட்டேன். இது வந்து வேர்க்கடலை போட்டுட்டு அது ஒரு டிஷ், அது நல்லாயிருக்கும். அவரைக்காவை வந்து நார்மலாக வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதோட பூண்டு கொஞ்சம் சேர்க்கணும். வெங்காயம் வதக்கிட்டு பூண்டு சேர்த்துட்டு அவரைக்காய் லைட்டாக, அதாவது 3/4 ஹாஃப் பாயில் இல்லைனா 3/4 நான் பாயில் பண்ணுவேன். அதை போட்டுட்டு வறுத்த வேர்க்கடலையோட பொடியை நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.